புதுசா கப்பி வாங்குறவங்க பண்ணக்கூடிய 3 பெரிய மிஸ்டேக் எது தெரியுமா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் மக்களே, ஒரு பேர் கப்பியை வச்சு 100 பேர் கப்பியா மாத்துற சேலஞ்சோட டே 3ல தான் நம்ம இருக்கோம். மிஸ்டேக் நம்பர் 1, ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து டேரக்டா ஃபிஷ் டேங்க்ல இன்ட்ரோடியூஸ் பண்றது. இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்க ஃபிஷ் சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து கவரோட ஃபிஷ் டேங்க்ல 15 மினிட்ஸ் ஃப்ளோட் பண்ண வைக்கணும். இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்க ஃபிஷ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். ஸோ சர்வைவல் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, ஃபிஷ் டேங்கையும் ஃபிஷ் வாட்டரையும் கண்டிஷன் பண்ணாமல் ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இது மாதிரி பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷு கண்டிப்பாக சாவறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடியே ஃபிஷ் டேங்கையும் வாட்டரையும் கண்டிஷன் பண்ணணும். எப்படி கண்டிஷன் பண்ணணும்னு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ஃபிஷ் வாட்டரையும் டேங்கையும் கண்டிஷன் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காம என் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிஸ்டேக் நம்பர் 3, உங்கள் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்த சந்தோஷத்தில் ஃபுட்டை வாரி இறப்பீங்க. இது மாதிரி இறைச்சிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நீங்களே மண்ணை வாரி இறைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டை கம்மியாக போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக போட்டிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷு சர்வைவ் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களை பாய்.